மில்க், சுகர், கோகோனட் எல்லாமே ஒன்னா கலந்து கிளறி எடுத்தா ஸ்வீட் ரெடி. செய்யறது ரொம்பவே ஈஸி. சுவை பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. செம சாஃப்டா ரிச்சாவும் இருக்கும். இப்ப நான் காமிக்கிற டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்க்கிறேன். எப்பவுமே ஸ்வீட் பண்றதுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. ஆறி இருந்தாலும் சூடா இருந்தாலும் பரவாயில்ல, பட் காய்ச்சினதை எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் நமக்கு 2 டம்ளர் வேணும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா தேங்காவை அப்படியே கீத்து மாதிரி போட்டுட்டு அது தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில பொடிச்சு வச்சிருக்கேன். நீங்க துருவியும் எடுத்துக்கலாம். கருப்பு அதிகம் இல்லாம எடுத்துக்கோங்க. இப்ப அதையும் 2 டம்ளர் நான் இதுல சேர்க்கிறேங்க தேங்காய் துருவல். இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு சக்கரைங்க. இது சக்கரை ஸ்வீட் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கம்மியா வேணும்னா 3/4 டம்ளர் சேர்த்திக்கோங்க. அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. அப்பப்ப மட்டும் கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல வச்சிருங்க. கொஞ்சம் பால் வத்தட்டும். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேங்க. நீங்க பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். கரும்பு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கருப்பட்டி சேர்த்துனீங்கன்னா பால் தெரிஞ்சிரும். பாருங்க நல்லா பால் வத்தி கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நான் எப்பவுமே ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த நான்ஸ்டிக் பேன் தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்க அடிகனமான கடாய் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நான் இப்ப வரைக்குமே ஹை ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃபிளேம் சிம் மாத்தி மாத்தி கொஞ்சம் வச்சு நல்லா ஒண்ணு திரண்டு வர வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப இது நான் 3 டம்ளர் பால், 2 டம்ளர் தேங்காய், 1 டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேங்க. நீங்க இன்னும் ப்ரொபோர்ஷன் மாத்தி கூட எடுத்துக்கலாம். 3 டம்ளர் பால், 3 டம்ளர் தேங்காய் துருவல், 1 டம்ளர் சக்கரை கூட எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். இதுதான் எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. நெய் தடவி வச்சிருந்த பிளேட்ல நான் கொட்டிக்கிறேன். நான் இன்னைக்கு ஏலக்காய் சேர்க்கல, ஏன்னா இந்த பிளேவரே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பால்கோவாவும் தேங்காய் பருப்பையும் கலந்து ஒரு ஃபியூஷன் ஸ்வீட் மாதிரி இருக்குங்க. நான் 1 2 3 4 பர்ஃபி வீடியோ போட்டிருந்தப்பவே எனக்கு கூட ஒர்க் பண்றவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கூட ஒரு ஸ்வீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நினைச்ச உடனே நமக்கு எப்படியும் தேங்காய் வீட்டுல இருக்கும், பால் வீட்டுல இருக்கும், அதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். நீங்க தட்டுல போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு லைட்டா ஸ்பிளிட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பி அதே ஸ்லிட்ல திருப்பி கட் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா பர்ஃபி வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹார்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கிளறிட்டு அப்புறம் பிளேட்ல போட்டுக்கோங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. நீங்க கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க.